மற்ற பூட் சிட்டியோட ஒப்படைக்க கீல்ஸுக்கு நாங்களே வேற ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க? இது வட மாகாணத்துக்கு வந்து இதாவது முதலாவது பிரான்ச். அது கீல்ஸ் சூப்பர் மார்க்கெட் வந்து திறந்துருக்கிறாங்க. 138 ஆகுகளே தேங்காய் அளவு பாருங்க. இங்கே வந்து கொஞ்சம் விலவரைவா 204 ரூபா விற்கிறாங்க. இதே தோட்டத்திலேருந்து நேரடியாக வந்து இப்போ 3 வேளை உணவும் நாங்கள் வாங்கலாம். 3 நேரம் வாங்கலாம். உங்கள் வரவு நல்ல இருக்கட்டும். வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதை வந்து ஜாழ் நகரில் வந்து முதலாக வந்து கீல்ஸ் வந்து நோர்த்திலேயே முதல் வந்து கீல்ஸ் சூப்பர் மார்க்கெட் வந்து திறந்துருக்கிறாங்க. அதைத்தான் இன்றைக்கு ஜாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் என்ன மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குன்ற வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. இதில் என்னென்ன ஏனைய சூப்பர் மார்க்கெட்டோட ஒப்படைக்க என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே வித்தியாசமாக இருக்குது, இங்கே என்னென்ன ஆட் பண்ணிக்கிறாங்க, அப்படி என்னதான் இருக்குன்னு மக்கள் இங்கே வந்து பார்க்குறாங்க என்பதை சம்பந்தம் நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே ஸ்பெஷலாக வந்து இந்த பேக்கரி ஐட்டங்கள், அதே மாதிரி சாப்பாடு ஐட்டங்கள் அதோட ஒப்படைக்க அங்கே இருந்து நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அதை விட நார்மலாக என்ன சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குமோ அப்படி சகல விஷயங்களும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்க போது என்பதை வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் வந்து பார்க்கலாம். இன்றைக்கு தான் என்னுடைய சேனலுக்கு வாருங்களேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாழ்ப்பாணத்தில் வெலண்டன் சந்தைக்கு அருகாமையில் ஸ்டான்லி ரோட்டில் வந்து இந்த ஹீல் சூப்பர் மார்க்கெட் வந்து மிக சிறப்பாக அழகாக வந்து பெற்றிருக்குது. அந்த வகையில் இன்று திறந்து வைக்கப்பட்ட இந்த சூப்பர் மார்க்கெட் எவ்வாறு இருக்குன்றதை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இந்த முழு பெருமை வந்து இந்த கூடுதலான அநேக மாணவர்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து இந்த கீல்ஸில் என்ன மாதிரி பொருட்கள் விற்கிறாங்க, என்ன மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் கொஞ்சம் போகிறபடியாக 10% மாதிரி ஆல்ரெடி மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க 20% டிஸ்கவுண்ட் போகிறபடியாக நிறைய பேர் வந்து இங்கே நிற்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. முக்கியம் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து இவங்கள்ட்ட எப்போவுமே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். அந்த பேக்கரி ஐட்டங்களை பெறதுக்காண்டி வந்து மக்கள் நிற்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம். பேக்கரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வந்து இங்கே இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பேக்கரி ஐட்டம் வந்து இங்கே மற்ற இடங்களை விட மிக சிறப்பாக டேஸ்டியாக இருக்கும். கொழும்பில் நார்மலாக இவங்கள்ட்ட பேக்கரி ஐட்டம் வந்து ஸ்பெஷல் தான். எல்லாமே ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கூடியதாக தான் வந்து அவங்ககிட்ட இருக்கும். ஃபுட் டு கோ அண்டு ஒரு ஆட்டோ மாதிரி ஒரு அமைப்புக்கு பின்னால் வந்து நிறைய ஜூஸஸ் விற்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம். கீரை ஐட்டங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரேயில் வந்து வந்துகிட்ருக்கும். அதில் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து நாங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இவங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டில் அதை வந்து நல்ல வடிவாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இதில் வந்து நாங்கள் செல்ஃபாக எங்களுக்கு தேவையான அந்த பேக்கரி ஐட்டங்களை எடுத்து அதில் போய் வந்து பில் போட்டு கொள்ளலாம்.
இதில் ஃபுல்லாக சிக்கன் ஐட்டம்ஸ் இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம். சிக்கன் பீஸா அந்த மாதிரி சகல ஐட்டங்களும் வந்து இதில் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. அதே மாதிரி இங்கே எங்களோட ப்ரோட்டீன் சம்மந்தமான ஐட்டம்ஸ் இதில் இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். கிழங்கு, அதே மாதிரி சுண்டல், பயறு, அதே மாதிரி எங்களுடைய இடியப்பம் அதில் அப்படியே இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ரைஸ் அண்ட் கறி அவங்க சிங்கள ஸ்டைல்லையும் வந்து பால்சோறு அப்படி எல்லா ஐட்டம்ஸும் வந்து இதில் இருக்குது. பொதுவாக இதில் உடனே இதில் வச்சு கொட்டும் வந்து அடித்து கொடுக்குறாங்க. அதையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அதே மாதிரி பீஸா வந்து இதில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை நாங்கள் வந்து பேக் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி நாங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து பக்கெட்டுக்கு வச்சுக்கிறாங்க. அதை விட இங்கால அப்படி நாங்கள் பார்த்தோம்னா ரச்சி ஐட்டம்ஸ், அதை வந்து நெஞ்சு பகுதி பெரும்ப ஒரு பகுதியும் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கொள்ள முடியும். அதை தான் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஒரு பீசஸ் என்ன விலை, கிராம்ஸ் அதை பொறுத்து வந்து நாங்கள் வாங்கலாம். சரிங்க, ஈரலும் வந்து அதில் வச்சுக்கிறாங்க பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக வந்து ரச்சி ஐட்டம்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து சீ ஃபுட் ஐட்டம்ஸ் அதில் ஃபுல்லாக வந்து போட்டுக்கிறாங்க. என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்ற வந்து நாங்கள் பார்க்கலாம். சூட மீனில் இருந்து திருக்க மீனில் இருந்து பலாய் மீன், அதே மாதிரி நண்டு இறால் சகலதும் இருக்குது. அதே மாதிரி பீசஸ்லேயும் வந்து நாங்கள் ஃபிஷ் வந்து வாங்கிக்கொள்ளலாம். இதில் நாங்கள் பார்த்தோம்னா அந்த இதில் வாங்குகிற அந்த பேக்கரி ஐட்டம்ஸ், அதே மாதிரி சாப்பாடு அதில் வந்து நாங்கள் இதில் வச்சும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இடம் வந்து செட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பியூட்டி. மற்ற பூட் சிட்டிக்கும் இதுக்கும் அதான் டிஃப்ரெண்ட். இங்கேயே வந்து சில சாப்பாடு ஐட்டங்களை வாங்கி இங்கேயே வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கொள்ளோம். அதே மாதிரி பேக்கிங்கும் வந்து செய்து கொள்ள முடியும். நார்மலாக 250 ரூபா அந்த மாதிரி இருக்கிற தேங்காய் அளவு பாருங்கள். இங்கே வந்து கொஞ்சம் விலை குறைவாக 204 ரூபா விற்கிறாங்க. இதே சைஸ் தேங்காய் வந்து நார்மலாக மார்க்கெட்டில் 250 ரூபா அந்த மாதிரி போகுது. அதே மாதிரி மற்ற மரக்கறிகளும் வந்து யாழ்ப்பாணத்திலேயே வந்து அவங்க கொள்வனவு செய்து இங்கேயே விற்று கொள்கிறாங்க. அதுக்கேற்ற கொள்வன நிலையங்களும் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க. வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. நிறைய ஒவ்வொரு இருக்கிறபடியாக நிறைய மக்கள் கூட்டம் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஸ்நாக் ஐட்டம்ஸ் அது ஃபுல்லாக இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம். ஒரு இடங்களோட ஒப்படைக்க வந்து கொஞ்சம் ஒஃபர்ஸ் வந்து புதுசாக திறந்ததுக்கு அனுப்பிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு அவைகள் அந்த கொடுத்த அந்த கூப்பனை கூட வந்து 10% வந்து இருக்கும். மற்றபடி ஆல்ரெடி நாங்கள் மெம்பர் இல்லை மெம்பர்ஷிப் கார்டில் இருக்கிறோம்னா 20% மாதிரி கொடுத்துக்கொள்கிறாங்க. கட்டு ஜம்பல் எல்லாம் செஞ்சு விற்கிறாங்களே. என்ன ப்ரைஸ் இது? 1325 ரூபா கட்டு ஜம்பல். அப்படியே ஃபுல்லாக இதை உடைச்சா அப்படியே சாப்பிட்லாம்.
இதில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் விற்குதுன்ற வந்து நாங்கள் பார்க்கலாம். சகல பொருட்களும் வந்து இங்கே வந்து கூடுதலாக வந்து நாங்கள் வாங்கி கொள்ளலாம். அது இங்கே ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது. இது வந்து மாசிச்சம்பல் பார்க்க நல்லா இருக்குது. அப்படி அவங்களாவே போட்டிருக்காங்களா? என்ன விலை இது? 1390 ரூபா இந்த மாசிச்சம்பல். அது மாதிரி கீல்ஸுன்ற ப்ராடக்ட்டுகளும் இதில் இருக்குது. சில்லி பேஸ்ட் எல்லாம் அந்த கீல்ஸ் அவங்கண்ட கம்பெனின்ற போல் இருக்குது. அது மாதிரி பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. பொதுவாக பார்த்தோம்னா மீன் எல்லாத்தின் விலையும் பொதுவாக எல்லா இடமே விலை தான். இதை விட நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சாப்பிடுவோம். 560 ரூபா 625 ரூபா அந்த மாதிரி தான் போகுது. அது மாதிரி கருவாடு ஐட்டம் அதெல்லாம் இந்த இடத்துல வந்து விற்றுக்கொள்கிறாங்க. உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களுக்கு கருவாடு பெரிய பிரச்சனை இல்லை, வாங்கி கொள்ளலாம் அங்கேயும். அதே மாதிரி இந்த ஊர் சிட்டியில் ஃபார்மசி நார்மலாக இருக்கும். அந்த வகையில் இங்கேயும் வந்து ஃபார்மசியும் இதில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதே வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. இதை புதுசாக காய்ச்சி விற்கிறாங்க. என்ன ஐட்டம்னு தெரியல. இலக்கஞ்சி, அது இலக்கஞ்சி. இதை வந்து அதில் போட்டு கலக்கி செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்கிறாங்க. கருவேப்பிலை, அதே மாதிரி சிறுமல், வெள்ளாரை, முடக்கத்தான் என்ற 3 அதாவது 4 ஃப்ளேவரில் இவங்க செய்கிறாங்க. இது வந்து எப்படி ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான். வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி கொள்கிறாங்க அதை ஆட் பண்ணி. அதே மாதிரி மக்கள் எல்லோருமே வந்து இன்றைக்கு அந்த ஹீல்ஸில் அப்படி என்னதான் இருக்குன்ற வந்து பார்க்குறதுக்கு வந்து குவிந்திருக்கணும். அதே மாதிரி பொருட்களை வந்து வாங்கி பேக்கரி ஐட்டம்ஸ், சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாங்கி சென்ற வண்ணம் இருக்கின்றார்கள். சகல ஐட்டம்ஸும் அதே மாதிரி அவைலபிளாக இருக்குது. என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் வந்து வாங்கி கொண்டு போகிறோம். என்னென்ன ஐட்டம்ஸ் அதில் சேர்த்துருக்குறான்ட்டு அதில் போட்டிருக்குறாங்க. தேங்காய் சம்பல், வறுத்த முட்டை மெட்டன், சீஸ். ஒரு ஐட்டம்ஸுன்ற ப்ரைஸ் இதில் போட்டுக்கிறாங்க. ஒரு மில்க் ஷேக், காஃபி ஷேக், அப்படி சாக்லேட் மில்க் ஷேக் அப்படின்ற ப்ரைஸஸ் என்னத்தில் விலையில் கொடுத்துக்கொள்கிறாங்கன்ற விவரங்களும் வந்து இதில் இருக்குது. எல்லா பேக்கரி ஐட்டங்களும் வந்து அப்படியே பாருங்கள் தயார் நிலையில் இருக்குது. இதில் இருந்து எடுத்து அதில் கொண்டு போய் வந்து வைக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம். நார்மலாக வாங்கின்ற பேக்கரி ஐட்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும்ன்றது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம். இந்த கீழ் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் வந்து இருக்கிற அந்த நடை வண்டி, அதில் வந்து எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இந்த கீழ் சூப்பர் மார்க்கெட்டை பற்றி கேட்டு அறிஞ்சு கொள்ள போகிறோம். வெஹிக்கிளுக்கு மேலே போய் இல்லாட்டி ப்ரோ மேலே தான் நீங்கள் வரீங்களா? ஓகே, ப்ரோ வாரார். அவர்கிட்ட வந்து இந்த கீழ் சூப்பர் மார்க்கெட்டில் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் என்னென்ன இருக்குது என்பசமாக வந்து நாங்கள் பார்க்குறோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் அண்ணா. இப்போ என்னென்னா நீங்கள் வந்து வந்துருக்கிறீங்க இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்துருக்கிறீங்க.
யாழ்ப்பாணத்துக்கு வந்து என்னென்ன மாதிரி எத்தனையாவது பிரான்ச் இது யாழ்ப்பாணத்துக்கு தான் நான் முதலாக வந்திருக்கேன். ஓ இது வடமாகாணத்துக்கு வந்து இதாவது முதலாவது பிரான்ச். அது மட்டும் இல்லை இலங்கையில் வந்து 138வது கிளை இது. 138வது கிளை இலங்கையில் ஒட்டுமொத்த இலங்கையில வந்து 138 கிளை இருக்குது கீல்ஸுக்கு. வடமாகாணத்தில் இதான் முதலாவது கிளை. மற்ற பூட் சிட்டியோட ஒப்படைக்க கீல்ஸுக்கு நாங்களே வேற ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கீல்ஸில் வந்து எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான பொருளாக இருந்தாலும் சரி ஆடம்பரமான பொருள் எல்லாமே இருக்க போதுளுக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் கூட நாங்கள் வந்து எங்களுடைய 3 நேர உணவுகளுமே இருக்குது. காலை நேரம், மதிய நேரம், இரவு நேரம், நூடுல்ஸ் 3 வேளை உணவும் நாங்கள் வாங்கலாம். 3 நேரம் வாங்கலாம். 8:30 இரவு 10:30 மணி வரைக்கும். ஓகே. இரவு நேரம் சொன்னால் கொத்து, ஃப்ரைட் ரைஸ் மற்ற எங்களுக்கு பார்ட்டின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறது வந்து பீட்சா, பர்கர் வேண்டி தெரியும் சொல்லி அது எல்லாமே இருக்குது. எங்களுடைய கீல்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் பர்கர், பீட்சா, கிறிஸ்பி சிக்கன் போன்று நாங்கள் பாட்டின்னு சொன்னால் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே. பாட்டின்னு சொல்லி தான் ஞாபகம் வருது. கொழும்புல எல்லா இடம் வந்து கீல்ஸில் பார் இருக்கு, இங்கே இல்லை. பார் வந்து இப்போ எங்களோட அன்னூர் அரசாங்கம் வந்து லைசன்ஸை வந்து இப்போ என்ன கொடுக்கல. ஓகே. இது வந்து சும்மா நார்மல் கேள்வி ஒன்று தான், குழம்ப வேண்டாம். ஓகே. அப்போ அந்த எல்லா தேவையும் இப்போ எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சேவைகள் பொருட்களையும் வந்து ஒரே இடத்துல நாங்கள் இப்போ எங்கட உதாரணத்துக்கு சமைக்க போகிறோம்னு சொன்னால் தரமான பொருளை வந்து தேடி தேடி மலிவாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி எங்களோட அம்மா மாதிரிலாம் தேடி தான் ஒவ்வொரு இடமாக தேடி அலைஞ்சு திரிஞ்சு வாங்குறது வளமை. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ தோட்டத்துலேருந்து நேரடியாக வந்து இப்போ கீழ்ஸுங்கன்னு தோட்டம் இங்கே எங்களோட விவசாயிகள் இப்போ ஜாழ்ப்பாண விவசாயிட்ட வாங்குறீங்க டிரெக்டாக தோட்டத்துலேருந்து. இப்போ எங்களோட அட்டை பார்த்தா கூட தெரியும் வாழை தோட்டத்துலேருந்து டிரெக்டாக வருது ஒரு பழம் வந்து டிரெக்டாக அப்படி கீழ்ஸுக்கு வருதுன்றதை உதாரணத்துக்கு நான் காட்டியிருக்கிறேன். எங்களோட அட்டை எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இப்படி எல்லா தேவையுமே ஒரே இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளலாம் கீழ்ஸில். அதுதான் இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் துறந்த முதலாவது கிளை. இனியும் வேறு இடங்களில் வேறுமோ? யாழ்ப்பாணத்தில் வடமாகாணத்திலே தான் முதலாவது. வடமாகாணத்திலே முதலாவது கிளை. ஆமேன். சரி. அப்போ வேறு இடங்களையும் வேறு வேணி வேறு இடங்கள்ல நீ வேறு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. வேலை வாய்ப்பெல்லாம் மக்களுக்கு பெருகணும். இன்னும் இந்த கிளைகள் வந்து எல்லா இடம் வரணும் என்ற வந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். இரவு நல்லிரவாக இருக்கட்டும். கேஸுக்கு வேறு புதிய சொந்தங்களை வந்து நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஓகே ஓகே ஓகே. நன்றி ப்ரோ. இவங்கள்ட கஸ்டமர் சர்வீஸும் வந்து உண்மையான இல்லை பாருங்கள். அந்த குழந்தை சாமானை வந்து அவங்கள்ட காருக்குள்ளே ஏற்றுற வரையுமே வந்து அந்த சர்வீஸை வந்து நல்லா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி மக்களும் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க. நிறைய அது மாதிரி மற்ற பூட் சிட்டியோட ஒப்படைக்க இங்கே வந்து பார்க்கிங் வசதி வந்து அதிகளவாக இருக்குன்றன்னு சொல்லலாம். இந்த அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது. அந்த பார்க்கிங் வசதியை வந்து இருக்கிறபடியாக மக்கள் எல்லோருமே வந்து எப்போவுமே வந்து போகிறதுக்கு வந்து இந்த இடம் வந்து உண்மையாக்கியுமே வந்து மக்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அந்த வகையில் கீல்ஸ் அப்படி இருக்குது, உள்ளுக்கு என்னென்ன விஷயம் இருக்குன்ற வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.